குடியரசு தினத்தன்று 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கைத்தறி ஆடைகளை விற்க சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பில் படித்ததை பிறருக்கு படிக்க கொடுப்போம் என்ற தலைப்பில் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு புத்தகங்களை சேகரிக்கும் பணியில் மாணவர்கள் ஈடுபட்டனர். இதன் மூலம் பெறப்பட்ட 7 லட்சம் புத்தகங்கள் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று கைத்தறிக்கு கை கொடுப்போம் என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் 2 லட்சம் பேர் கைத்தறி துணிகளை ஏந்தி விற்க உள்ளதாகவும் ஒரு நாளில் மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு துணிகளை விற்க திட்டமிட்டுள்ளதாகவும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவாசகம் தெரிவித்தார். வருகின்ற ஜனவரி 26 அன்று குடியரசு தின நாளில் எங்களுடைய பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கைத்தறிக்கு கை கொடுப்போம் என்ற திட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். 5 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கைத்தறி துணிகளை விற்று அந்த பயனை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த திட்டம் வாயிலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிக அளவு கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்யும் மாணவர்களுக்கு கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் விரும்பிய பாடம் இலவசமாக கற்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் திருவாசகம் தெரிவித்தார். இந்த திட்டத்திலுமே யார் அதிக மதிப்பு அளவில் விற்பனை செய்து கொடுக்கிற மாணவ மாணவிகளுக்கு அதே போல 5 பேருக்கு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் விரும்புகிற துறையில் அதே சமயத்தில் எலிஜிபிலிட்டி இருக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு ஒரு இடமளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி படிப்பின் போதே மாணவர்கள் சமூக சேவையிலும் ஈடுபடுவதற்காகவே இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் துவக்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் திருவாசகம் தெரிவித்தார்.